மார்க்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 2வது வரி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். கவனிங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்குள்ள சொல்லுங்க, விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேவன் விசுவாசமுள்ள தேவன். தேவன் இந்த முழு உலகத்திலும் தேவனை ஏற்று ஆராதிக்கிற ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் குடும்பமும், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமும் முழு உலகத்தில் இருக்கு. இந்த முழு உலகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களும் தேவனை விசுவாசிக்கிறாங்க. தேவனை விசுவாசிக்கிறாங்க. நாமும் தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்கணும். வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருமே தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். 4 பேருமே. நான் இங்கே பாருங்க, வசனம் சொல்லும்போது வசனம் மட்டும்தான் சர்ச்சுக்குள்ளே கேட்கணுமே தவிர வேறு வேலை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் லைனில் வேறு செய்தி பதிவாகிட்டு இருக்கு, கண்டதெல்லாம் பேச முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். இப்போ ஒருவர் வீட்டில் விசுவாசித்து ஒருவர் வீட்டில் விசுவாசிக்காம இருந்தால் அந்த வீடு விசுவாச வீடுன்னு சொல்ல முடியாது. விசுவாச வீடுன்னு சொல்ல முடியாது. விசுவாசம் இல்லாமல் செய்கிற எந்த தொழிலும் விசுவாசத்துக்குரிய தொழில்னு சொல்ல முடியாது. நம்ம தொழிலை ஆரம்பிக்கும் போதே தேவன் என் தொழிலை ஆசீர்வதிப்பார், அதை தேவன் வர்த்திக்க பண்ணுவார், விருத்தி ஆக்குவார், பெருக பண்ணுவார், நிலை நிற்க பண்ணுவார், அதில் மிகுந்த ஒரு வருமானத்தை தேவன் எனக்கு தருவார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சத்துரு இருந்தாலும் கூட அந்த சத்துருவோடு நாம் போராடி பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டு சண்டை போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்னை என்றைக்கும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு சத்துரு இருந்தால் இந்த சத்துருவை விலக்கி தேவன் பாதுகாப்பார்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன்னா எதிர்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது, போட்டி இல்லாத ஒரு தொழில் கிடையாது, பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம், ஒரு உலகத்திலே இல்லை. என்னுடைய பிரச்சனைக்கு தேவன் முடிவை தருவார்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன்னா தானே உட்காராதீங்க, நான் சொல்கிறேன், இதவே நான் சொல்ல முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? தேவனே எனக்கு விசுவாசத்தை என்ன செய்யும்? என் விசுவாசத்தை என்னிலே வர்த்திக்க பண்ணும்.
என் விசுவாசம் என்னிலே நிலைத்திருக்கும்படி செய்யும். என் விசுவாசம் என்னுடைய மகனுக்கு என் மகளுக்கு நீ தார். அதை நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒரு பையனை கொடுத்தா போராடி உயிரை கொடுத்து கர்த்தருக்குனே அந்த பையனை வளர்க்கணும். ஒரு பெண் குழந்தைய கர்த்தர் கொடுக்குறாருன்னா கர்த்தருக்குனே அதை வளர்க்கணும். அதுக்கு காரணம் என்ன? விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த பையன் கீழ்ப்படியாமல் எனக்கு இருக்குதா ஆண்டவரே, உமக்குன்னு வளர்க்க நான் பிரயாசப்படுறேன், கீழ்ப்படியலை, கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுங்க, தேவனுக்கு பயப்பட பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்படி செய்யுங்க. ஜெபம் பண்ணால் அப்படியே தேவன் செய்வார். சொல்ல மாட்டீங்களே? தேவனுக்கு மகிமை. அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படாத ஒரு மனைவி இருந்தால் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன் இருந்தால் அழுது ஜெபிக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? அழுது ஜெபிக்கணும். தேவனுக்கு மகிமை. தன்னுடைய மனைவி சபைக்கு போகிறாங்க. வாரம் போகிறதுனால, இடையிலையும் போகிறதுனால மனைவி தெய்வத்தை ஆராதிக்க போகிறாங்கன்னு நினைக்காம யாருக்கிட்டே தவறாக பழகிக்கிட்டு போகிறா அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்கே போகாதேன்னு போட்டு அடித்து இரும்பு கம்பியிலாம் அடித்தாராம். அங்கே போகாதே நீ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் அடித்தாலும் அடியை வாங்கி 2 நாள் படுத்த ஒடுக்க கிடக்குமா. ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிடுமா, முழு ஜபத்துக்கு போயிடும், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிடும். ஒரு நாள் தூக்கிக்கிட்டு போய் இவ இருக்கிறத விட சாகிறதுனாலன்னு தூக்கிக்கிட்டு போய் தன் மனைவியை கேணிக்குள்ளே போட்டாராம். யோசேப்பை குழிக்குள்ளே போட்ட மாதிரி கேணிக்குள்ளே போட்டாராம் தண்ணியில். அந்த சகோதரிக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால நீஞ்சி மேடேறி வந்துருச்சு. வீட்டுக்கு போய் திரும்பி பார்த்தாராம், நேரம் செத்துருப்பான்னு கேணிலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். என்னடா இவளை என்ன செஞ்சாலும் அடித்தாலும் சாக மாட்டேங்கிறா, கேணியில் போட்டாலும் சாக மாட்டேங்கிறா, போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வர்றாளேன்னு சொல்லி திரும்பி பார்த்து, சாகலியா நீ அப்படின்னு. உன்னை ரட்சிப்புகள் நடத்தாமல் நான் சாக மாட்டேங்க, என்னை நீ என்ன அடித்தாலும் சரி, நீ என்ன கேணியில் போட்டாலும் சரி, என்னை நீ கொன்னாலும் நான் ஆவியாக உங்களை சபைக்கு கொண்டுட்டு போய் உங்களை ரட்சிக்கப்பட வைக்காமல் விடமாட்டேன் நான் அந்த சகோதரி சொன்னாங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. வைராக்கியம், என் புருஷன் எப்படியாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணுமே, எப்படியாவது ஆலயத்துக்கு வரணுமே. முதலாவது ஆண்டவரை தேடிட்டு அதுக்கப்புறம் தாங்க காசை தேடணும். சிலர் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை ஆராதிக்காமல் காசுன்னு தேடித்தாங்க கடனாகவும் தரித்திரமாகவும் ஏழ்மையாகவும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சத்திய வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க தேடி வர்ற மாதிரி செய்யணுங்க. வீட்டில் உள்ளவங்க தேவனை தேடி வரணும், அதை செய்யணும். நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், சர்ச்சுக்கு வரும்போதே கணவன் மனைவி எல்லாரும் நின்று ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஆராதனைக்கு எப்போ வர்றோமோ அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சேர்ந்து நம்ம வராத அளவுக்கு குடும்பத்தில் பிசாசு பிரிவினையை உண்டு பண்ணி வச்சுருக்கிறான். அன்னனியா ஒரு நேரம் வந்த பிறகு சப்பிரால் 3 மணி நேரம் லேட்டாக சர்ச்சுக்கு வந்தாங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செய்வோம். அதாவது வசனத்தை கண்ணில் பார்க்கணும், முகத்தை பார்த்து செய்தி கேட்கணும். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். அப்போ தேவன் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். கவனிங்க, தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும். அது இருக்குதான்னு பாருங்க. கடன் இருக்கலாம், இருக்கட்டும். பிரச்சனை இருக்கலாம், இருக்கட்டும். தோல்வி இருக்கலாம், இருக்கட்டும். நஷ்டம் இருக்கலாம், இருக்கட்டும். எல்லாத்தையும் நம்ம இழந்து போய் இருக்கட்டும். விசுவாசம் இருந்தால் அவளையும் திருப்ப தேவன் தருவார்.
ரெட்டிப்பா தேவன் தருவார். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். பிசாசுனால எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் யோபு அறிக்கை செய்தது என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கை இருப்பேன், அவர் மேலேயே விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். சாத்தான் வெக்கப்பட்டு போயிட்டான், தேவன் மகிமைப்பட்டார். யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். விசுவாசத்தில் ஒரு வேளை சொல்லுவோமா, வீட்டில் கர்த்தர் ஆராதிக்காதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கணும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தேன். எனக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுத்தார். அந்த 2 குழந்தைகளையும் கிறிஸ்துவுக்குன்னு வளர்த்து கிறிஸ்துவுக்குள்ளே நிறுத்தி கிறிஸ்துவின் பணியிலேயே அவர்களை நிப்பாட்டுறது எப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே நான் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காட்டில் இருக்கிற யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் குட்டி போடுது. எந்த குட்டியை வளர்க்குது, எந்த குட்டிக்கு மேரேஜ் பண்ணி வைக்குது, எந்த குட்டிக்கு வீடு கட்டி வைக்குது. வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு தெய்வத்துக்கு சொந்தமில்லாமல் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கணும், தேவ அன்பை உருவாக்கணும், நம்பிக்கையை உருவாக்கணும், பொறுமையை உருவாக்கணும், தாழ்மையை உருவாக்கணும், கீழ்ப்படுதலை உருவாக்கணும், சொன்ன கேட்கறத உருவாக்கணும், சொன்ன செய்யறத உருவாக்கணும். சிறு பிள்ளையில இருந்தே எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். இப்போ ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன் வீட்டில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. சில பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சாப்பாடு போட்டால் சரீரம் வளரும், சத்தியத்தை கொடுத்தா உள்ள இருக்கிற ஆத்மா தேவசாயல்ல வளரும். அதுக்கு தேவனுடைய வசனம் கேட்டால் தான் உள்ள இருக்கிற உயிர், உள்ள இருக்கிற ஆத்மா அந்த வசனத்தை கேட்டு 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 பலன் அடைஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, வேத வசனம் இல்லாமல் ஆத்மா வளர்ச்சி பெறாது. அந்த வேத வசனத்தை கேட்கறதுக்கு முதலாவது சரீரத்தை ஒழுங்குபடுத்தணும். சரீரத்தை பாருங்க, சரீரத்தை ஒழுங்கு பண்ணி இந்த சரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் எப்படி நாம் இயற்கையாக தேவன் நம்மளை வச்சிருந்தாரோ அப்படியே இருக்கணுங்க. தேவனை பாடுகிற பிள்ளைகள், தேவாலயத்துக்கு வர்றவங்க, ஆராதிக்கிறவங்க, அந்த சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சரீரம் தேவனுக்கு கொடுத்த மாதிரியே இருக்கணுங்க. உலகத்தில் என்ன வருதோ அதெல்லாம் எடுத்து இந்த சரீரத்தில் ஒட்ட வச்சுக்கிட்டே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கவனிங்கம்மா, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஒரு ரவுண்டு தாடி வந்துருச்சுன்னு சொன்னால் அது பரலோகத்திலேருந்து வரலைங்க, அது கிறிஸ்துவிலேருந்து வரலைங்க, ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்தது. அதை விசுவாசிகளிலிருந்து ஊழியக்காரவங்கள்லேருந்து ஒரு 80 வயசு பெரியவர் எல்லாம் பியூர் ஒயிட்டாக தாடி ஆன பிறகு அப்படி வச்சிருக்கிறாருங்க. இவங்க சரீரத்தை தேவனுக்கு கொடுத்ததாக நினைக்கிறாங்க. எப்படிங்க தேவனுக்கு கொடுத்தது? தேவனுடைய சரீரத்துக்குள்ள உலகம் எப்படி வருது? தேவனுடைய சரீரத்துக்குள்ள உலகத்தின் இச்சைகள் எப்படி வருது? தேவனுடைய சரீரத்தில் உலகத்தின் ஆசா பாசங்கள் எப்படி வருது? எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், பாட்டு பாடுனா போதும். எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், பிரசங்கம் பண்ணிட்டா போதும். எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆராதனைக்கு போயிட்டா போதும். எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், வசனத்தை கேட்டால் போதும். அது அல்லங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தோமோ இறுதி நாள் வரைக்கும் அப்படியே இருக்கணுங்க. பிள்ளைகளெல்லாம் கரெக்ட் பண்ணணும்.
பிள்ளைகளெல்லாம் கரெக்டாக பார்த்து வளர்க்கணும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி கண்டிஷன் இல்லாதனால வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் அல்ல, வேலை கிறிஸ்தவ வேலை அல்ல, பையன் கிறிஸ்தவ பையனா அல்ல, பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணா இல்லை. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்ச மாதிரி இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். ஒரு பரிசுத்தவான் கர்த்தர்கிட்ட சொன்னா அப்படியே தேவன் செய்யணும். ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் சொன்னார்னா அவர் சொன்ன மாதிரியே செய்யணும். அவர் சொன்ன மாதிரி நான் சொல்லுங்க, அவர் சொன்ன மாதிரி நான் செய்தால், நல்லா சொல்லுங்க, நான் கேட்கிற மாதிரி அவர் செய்வார். இதுதாங்க தேவனுக்கு நமக்கு இருக்கிற ரகசியம், உறவுங்க. அது ஒரு சகோதரன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா அது அப்படியே நடக்கணும். ஒரு சகோதரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கணும். பேங்க்ல இருக்கிறத எடுக்க கூட லேட் ஆகும், ஜெபத்தில் கேட்டால் உடனே கிடைக்கும். கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் அகில உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் எல்லாருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு அவர் பூரண விசுவாசம் உள்ள தேவனா இருக்கிறார். என்னுடைய தேவன், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய தேவன் பூரண விசுவாசமுடைய தேவன். தேவனுக்கு மகிமை. அவருடைய பிள்ளையாகி எனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரு சொன்னது? தேவனே சொல்லியிருக்கிறார். தேவனே சொல்லியிருக்கிறார். நமக்கு 10 லட்சம் தேவைப்படுது, ஒரு 5 லட்சம் கடன் பட்டிருக்கிறோம், கட்டணும். விசுவாசிங்க, வேலையை வளர பண்ணுவார், வருமானத்தை பெருக பண்ணுவார், கை சம்பார்த்தனையிலேயே அந்த கடனை கட்டி முடிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நூற்றி 6ஆம் சங்கீதம் 106 10, 11, 12 பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, ஒருவனும் மீதிருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். சத்துருக்கள் இருந்தா அவர்களுடைய பகைஞருடைய கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்துருக்களின் கைக்கு அவர் தாங்க அதை செய்வார். கண்டிப்பா செய்வாருங்க, கண்டிப்பா செய்வார். ஆராதனை செய்யாத குடும்பங்களில் பட்ட பகல்ல ஒரு திருடன் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் திருடுறது போல, ஆராதனை செய்யாத குடும்பங்களில் சாத்தான் டைரக்டா உள்ள நுழைவாங்க. எல்லாத்தையும் பிடிங்கிருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். அதனால பிசாசுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இப்போ நான் ஜெபிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையில் அஜாக்கிரதையாக நான் இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய பாட்டை பிடுங்கிப்படுவான், என்னுடைய ஜெபத்தை பிடுங்கிப்படுவான், என்னுடைய நான் செய்தியை கொடுக்காத அளவுக்கு பிசாசு பிடுங்கிடுவான். ஆமாம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனுஷனுடைய பார்வையில் நம்ம பரிசுத்தமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை, மனுஷனுக்கு பயந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை, மனுஷனுக்கு அடிமைப்பட்டு போகணும், விலைப்பட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அவரை விசுவாசித்தால் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
ஒரு எல்லை சொல்லுவோமா? கிறிஸ்து இருந்த காலத்திலும் கிறிஸ்துவுக்கு ஜனம் இருந்தாங்க, கிறிஸ்துவ மரித்த காலத்திலும் ஜனங்கள் இருந்தாங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலத்திலும் தேவனுக்கு ஜனம் இருந்தார்கள். மகிமையில் இருக்கிற அவருக்கு இப்பொழுதும் பூமியில் ஜனங்கள் நிறையா இருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்காத பட்டணம் இல்லை, கிராமங்கள் கிடையாது. எங்கேயும் தேவனை தொழுது கொள்கிறார்கள். இங்கேயும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். இப்போ தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். அதை மகிழ்ச்சியோடு செய்யணும், மகிழ்ச்சியோடு செய்யணும். தேவனுக்கு ஆராதனை மகிழ்ச்சியோடு செய்யணும். குழந்தை பிறக்கும்போது கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு குழந்தை பிறகு கையில் ஒன்றும் கொண்டு வரல. உலகத்தில் பல கோடி செல்வங்கள் பெற்று ஆசீர்வாதம் பெற்று படித்து உயர்ந்த பதவியில் இருந்து உலகத்தை ஆண்டு உலகத்தில் ராஜாக்களாக இருந்து உலகத்தில் அதிகாரிகளாக இருந்து உலகத்தில் தொழிலாளிகளாக இருந்து உலகத்தில் சாமர்த்தியசாலிகளாக இருந்து வாழ்ந்து எல்லா நிறைவும் பெற்றிருந்தாலும் கூட கர்த்தர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? இப்போ இந்த உலக வாழ்க்கை சரீரத்துக்கு முடியும் போது இந்த ஆத்மாவை தெய்வத்திட்ட கொடுக்கறதா பிசாசுகிட்ட கொடுக்கறதாங்கிறதான் கடைசி ஒரு லக்குங்க. என்னுடைய லக்கு தேவனிடத்தில் இருக்கா, என்னுடைய லக்கு பிசாசுகிட்ட இருக்கா? மரிக்க வரைக்கும் பிசாசு தெரியாதுங்க, மரிக்க வரைக்கும் நரகம் தெரியாது, மரிக்க வரைக்கும் நெருப்பு தெரியாது, அக்கினி தெரியாது, மரிச்ச ஒன்று தான் தெரியும். இப்போ காலத்தை நம்ம வீணாக்கிறக்கூடாது, வருஷத்தை வீணாக்கிறக்கூடாது, வாலிபத்தை வீணாக்கிறக்கூடாது, இருக்கிற பலன் உள்ள காலத்தை நம்ம வீணாக்கிறக்கூடாது. வேலை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், ஒழுங்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஆராதனை எந்த ராஜாக்களுக்கும் கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது, தேவன் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கிறோம். அந்த ஆராதனையை சிறப்பாக செய்யணுங்க. ஆராதனையை எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனையை. அது எப்படி செய்யறாங்க? தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்கு? தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்படி இருக்கு? தேவனுக்குன்னு செய்கிற கிரிகள் நமக்குள்ள எப்படி இருக்கு? தேவனுடைய ஆராதனை பலன் பெற்றிருக்கா, வளர்ச்சி அடைந்திருக்கா, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான ஆராதனை நான் செய்கிறேன். நான் தேவனுக்கு செய்கிற ஆராதனையை பார்த்து இன்னொரு சகோதரன் உணர்த்தப்படணும், இன்னொரு சகோதரி உணர்த்தப்படணும், இவங்களை போல ஆராதிக்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரணும். அந்த சாயல், அந்த மாதிரி கிறிஸ்து ஒவ்வொன்றிலும் மாதிரியாக வைத்து போனது போல நாமும் மற்றவர்களுக்கும் மாதிரியாக இருக்கணும். எல்லாரும் பாய்ந்து கர்த்தரை துதிப்பாங்க. அவர்கள் சத்துருக்களுக்கு விலைக்கு தேவன் மீட்டதுனாலே, அவர்கள் சத்துருக்களை ஜலங்கள் மூடி போட்டதினாலே அவர் வார்த்தையை விசுவாசித்து அவர் துதியை என்ன செய்தார்கள்? பாடினார்கள். இன்னும் ஆவிக்குரிய பாடல் நம்ம சபையில் முறையாக பாடாமல் பழகாமல் இருக்கிறோம். நாம் அப்படி இருக்குங்க அந்த ஆராதனை. அந்த நாட்களில் ஆண்டவர் நான் விசுவாசித்திருந்தேன், பைபிளை நான் வாசிச்சிருக்கிறேன், பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். பிரசங்கம்னா கோலத்தனமாக அப்படி நான் கேட்க மாட்டேங்க. பாயிண்டாக ஒவ்வொரு வசனத்தையும் கவனிப்பேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது, அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது, இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு, அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு, இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது பங்குகள் என்ன, செய்தியில் நம்முடைய பங்கு என்ன, எப்படி அந்த பங்கை எடுக்கிறது, அந்த வசனத்தை எப்படி எனக்கு நீ எடுக்கிறது, தேவனுக்கு வேண்டாம். அதுக்கு மேலே அங்கே வந்ததான ஜனங்களுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு வேதம் போல இருந்தது. அப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டே பார்ப்பேன் நான். அவங்க ஜெபிக்கும் போது முகத்தில் வேர்வை வடியும். சிலர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, நான் யோசிப்பேன், சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, அடிதடி இல்லை, வியாதி இல்லை, கடன் இல்லை, ஏன்டா தேவாலயத்தில் பொடி உட்காந்துட்டு அழுகிறாங்கன்னே அந்த காலத்தில் நான் யோசித்தேன். ஆனால் அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் வளர்ந்தபோது அந்த அழுகிற இடத்துல நான் அந்த எல்கைக்கு வந்தபோது தாழ்மையாக சொல்கிறேன், தனிஜபம் அத்தனை கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். நான் அழுகாமல் தனிஜபம் பண்ணது ஒன்றுமே கிடையாது. கவனிங்க பிரதர், எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை சோதரி. இப்பவும் சரி, என்னுடைய சொந்த மனைவி சாத்தான்கிட்ட போகிறாங்களே,
என் சொந்த புருஷன் சாத்தான்கிட்ட போகிறாரு, நான் பெத்த என்னுடைய மகன் சாத்தானுக்கிட்ட போகும்போது, நான் ஐஸ்வர்யவான் இங்கே இருந்து அங்கே ஆபிரகாமில் லாசரிமா பார்த்தது போல் அங்கே இருந்து நான் என் பிள்ளைகளை சாத்தானுக்கிட்ட கதறி அழும்போது நான் பார்க்க போகிறேனே, அந்த வேதனை இருக்கணுங்க. அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட இருதயம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குன்னு கொடுக்கப்பட்ட இருதயம். அது வேதனை இருக்கணும், வேதனை இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3 கடைசி, அப்போஸ்தலர் 3:16 கடைசி 2 வரியில், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவரை பற்றும் விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. விசுவாசம் சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. ஒரு சொல்லுவோமா? அந்த விசுவாசம் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது. எது சொல்லுங்க? எது? விசுவாசம். ரெண்டாவது, அந்த விசுவாசம் சுகத்தை கொடுக்குதுங்க. எல்லாரும் வாய் தந்து துதிப்பான். இங்க பாருங்க, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க சபையில், அது நல்லது கிடையாது. தேவனை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆராதனை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்ம வேலை செய்கிறோம், கடினமாக நம்ம வேலை செய்கிறோம். நம்ம செய்த வேலை ஓனருக்கு திருப்தியாக இருக்கணும். யாருக்கு? பேசவே மாட்டேங்கிறீங்க பாருங்க. யாருக்கு? நம்ம ஆராதனை செய்கிறோம், பிரயாசப்பட்டு செய்கிற ஆராதனை யாருக்கு திருப்தியாக இருக்கணும்? தேவனுக்கு திருப்தியாக இருக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்பான். தேவனுக்கு. இப்போ நான் ஆராதனை நடத்துகிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு டைமும் யோசிப்பேன், கிறிஸ்து இந்த இடத்துல நின்னார்னா அந்த ஆராதனை எப்படி நடத்துவார்? அது போல் நடத்தலைனாலும் அது மாதிரி எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டால் நடத்தி ஆகணும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுவோமா? கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2:20 கடைசி வரியில், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே சத்துருக்களுக்கு விலகலாம், விசுவாசத்தினாலே சுகம் உண்டாகும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே என்ன செய்யலாம்? நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். விசுவாசம் இருந்தாலே நல்லா பிழைக்கலாங்க. என்ன இருந்தா சொல்லுங்க? என்ன இருந்தா? விசுவாசம் இருந்தா. விசுவாசம் இருந்தா. ஆலயத்தில் கவனிக்கணும். நான் பேர் சொல்லி இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னோன்னா அது ஒரு பெரிய அவமானம், கேவலம். நாமளே சரியாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். வசனத்தை தான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர வேறு ஒன்றை கவனிச்சிங்கன்னு சொன்னால் அது பிரயோஜனம்லாம் போயிடும். வசனத்தை கவனிக்கணும். ஏன் அநேகர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை கவனிக்காதனாலும், படிக்கும்போது கவனிக்காதனாலும், எழுதும்போது பிழை விடுறோமா பிழை விடாமல் எழுதுகிறோமான்னு கவனிக்காதனால கோடிக்கணக்கான பேர் கல்வியில் தோல்வி அடைந்து சாதாரணமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படிப்பில் கவனம் செலுத்தினவங்கெல்லாம் கலெக்டராக இருக்காங்க. பிரதர், ஆலயத்தில் வந்தால் வெளியில் போகக்கூடாது, இப்போ உட்காருங்க பிரதர். 4 தடவை போயிட்டு 4 தடவை வந்தீங்கன்னா என்ன பிரதர் அர்த்தம்?
கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். ஒரு அல்ல சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படி வரணும் போது நான் இந்த பைபிளை சரியானபடி கவனிக்காமல் இருந்திருந்தால் பூமுட்டையாக இருந்திருப்பேன். நான் பூமுட்டையாக இருந்திருப்பேன். கிறிஸ்துவனுடைய ஜபங்கள் எனக்கு ஒழுங்காக அமைஞ்சிருக்காது, பாடல்கள் அமைஞ்சிருக்காது, விசுவாசம் அமைஞ்சிருக்காது, தேவ பலன் அமைஞ்சிருக்காது, தேவ சமாதானம் அமைஞ்சிருக்காது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி 4 வசனம் சொன்னேன்னா பிரசங்கம் கேட்டு என்ன அர்த்தம்? ஒரு கிராம பஞ்சாயத்தில் கூட அப்படி எந்திரிச்சு போக மாட்டாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படின்னா விசுவாசத்தினாலே எதிரிகள் விலகுகிறார்கள், விசுவாசத்தினால சுகம் உண்டாகிறது, விசுவாசத்தினாலே பிழைப்பு உண்டாகிறது. இந்த விசுவாசத்தில் இங்கே பிழைக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவங்க அங்கேயும் போய் பிழைப்பார்கள். அங்கே போகிறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், எபேசியர் 3:12, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே தைரியம். அவரை விசுவாசித்தால் தைரியம், அவரை விசுவாசித்தால் திட நம்பிக்கை, அவரை விசுவாசித்தால் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். ஒரு அல்ல சொல்லுவோமா? அவரை விசுவாசித்தால் பரலோகத்தில் போய் சேர்றதுக்கான சிலாக்கியம் கிடைக்குதுங்க. இங்கே விசுவாசிக்கிற விசுவாசத்தினால சொல்கிறேன். நான் இந்த ஆராதனை வந்து மறுவாழ்வு ஆராதனைங்க. எது மறுவாழ்வு? எங்க? பரலோகத்தில். முதல் வாழ்வு பூமியில், மறுவாழ்வு பரலோகத்தில். இந்த சத்தியமும் இந்த ஆராதனையும் மறுவாழ்வுக்குரிய சத்தியம், மறுவாழ்வுக்குரிய ஆராதனை. அதை கரெக்டாக செய்யணுங்க. செய்த ஆராதனை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், விட்ட ஆராதனை வரிகளை வேதனையாக இருக்குமுங்க, வேதனையாக இருக்கும். அது இப்போ புரியவே புரியாதுங்க, புரியவே புரியாது. படிப்பை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது, பதவியை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது, பணத்தை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது, சாமர்த்தியத்தை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது, தைரியமாக பேசுகிற அந்த வார்த்தையை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே பரலோகத்துக்கு நான் போகிறேன். அவர் நம்மளோட இருக்கிறாரான்னு பாருங்க. 10,000 சொந்தக்காரவங்க இருந்தாலும் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. குழந்தை பிறந்தா வருவாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம போவோம், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனாக அவங்க வருவாங்க. அவ்வளோதான். நம்ம வாழ்கிறதுக்கு அவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மளை வழி நடத்த மாட்டாங்க. ஆசீர்வதிக்கிறவர் தேவன், பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. மனுஷர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டு தேவனை மட்டும் துக்கப்படுத்தி வருத்தப்படுத்தி வாழ்ந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கு கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கு அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கு அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கு அவருடைய வசனத்தின்படி வாழுகிற யாவரும் பாக்கியவான்களும் பாக்கியவதியுமாக இருப்பார்கள். இந்த ஆராதனை செய்கிறது கர்த்தருடைய பெரிய புண்ணியம் பாருங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 2:5 2வது வரியில், யாக்கோப்பு 2:5 2வது வரி, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே
ஐஸ்வர்யவான்களாக. கவனிங்க, ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்ப தேவன் பாருங்க, விசுவாசத்தினால யார தரித்திரரா ஐஸ்வர்யவான்களாக்குறார். ஒரு தரித்திரன் தேவனை விசுவாசித்தா, ஒரு தரித்திரத்தில் வாழ்ற சகோதரி தேவனை விசுவாசித்தா அவங்க என்ன செய்றாங்க? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றார். ஆனா சரியா விசுவாசிக்கணுங்க, சரியா விசுவாசிக்கணும். உலகத்தில் நம்ம வாழும்போது ஜனங்கள் கண்களில் தயவடைக்க பண்ணணும், செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கணும், தேவையான வருமானங்களை தரணும், சரீரத்துக்கு சுகத்தை தரணும், வேலை செய்ய பலனை தரணும், நல்ல தூக்கத்தை தரணும், நல்ல ஆகார வஸ்திரங்கள் நமக்கு உண்டாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அது கிடைக்கணும். இந்த வாழ்க்கை முடியும் போது தேவன் பரலோகத்தில் எடுத்துக்கொள்கிற மாதிரி அவருடைய உறவுகள் நமக்கு சரியாக இருக்கணும். அதில் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம்னு சொன்னால் சாத்தான் தட்டிட்டு போயிடுவான். சாத்தான் தட்டிட்டு போயிடுவான். கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பணத்தை வச்சுருக்கிறோம் சொன்னால் ரோட்டில் போகும்போது திருடன் பலவந்தம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறான். அதே போல் தேவன் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக்கி தேவன் பாடுபட்டு சபையை கொடுத்து, பாடலை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, ஆராதனை கொடுத்து, சபையை கொடுத்து ஆராதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது இதில் கவனம் இல்லாமல் வாழ்ந்தான் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம ஆத்மாவை சாத்தான் கொண்டுட்டு போயிடுவான். அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு சொல்லுவோமா? என்னுடைய ஆத்துமா என் தேவனுக்கு மட்டும், என்னுடைய ஆத்துமாவை ஒரு கால் நான் சாத்தானுக்கு விட மாட்டேன். இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிவான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சோதரம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? அதுலேயே 2 பாயிண்ட் கொடுத்துருக்கிறாங்க. ஒன்று, விசுவாசித்தா ஐஸ்வர்யம், அவரில் அன்பு கூர்ந்தா தேவனுடைய ராஜ்யம். இதை 2 சேர்ந்து செஞ்சிட்டோம்னு வைங்க, ஐஸ்வர்யமும் இருக்கும், ராஜ்யமும் நமக்கு இருக்கு. அன்பு கூறணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி, நல்லா உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஆராதனை முறைப்படி செய்யணுங்க. அங்கே உட்காந்தனா நான் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆராதனை செய்வேன். இங்கே உள்ளது தான் நான் சிறப்பாக செய்ய முடியாது, அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும். எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுவோமா? என் தேவன் இப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருந்தா ஒரு அணில் இந்த பெருவிரல் மாதிரி இருந்துக்கிட்டு ஏரியாவே கேட்குற அளவுக்கு விச்சுன்னு கத்துது. அதை விட நம்ம சின்ன பிராணியா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஒழுங்கு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், அநீதி உள்ளவர்கள் வேலை அநீதி உள்ளதாக இருக்கும், நீதி உள்ளவருடைய வேலை நீதி உள்ளதாக தான் இருக்கணும். கர்த்தர் யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்போது யோவான் சொல்கிறாரு, நான் உம்மால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்கேன், நீர் என்னிடத்துல வரலாமான்னு கேட்குறாரு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வேதம் வாசிக்கும்போது என்ன பதில் இதுக்கு சொல்கிறார் ஆண்டவர்னு பார்த்தா, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. அப்படின்னா ஆராதனை செய்கிறது தேவனுடைய நீதியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். அது மற்றவங்களுக்கு மாதிரியாக நம்ம ஆராதனை செய்யணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? மற்றவங்களுக்கு மாதிரியா ஒரு பாடல் பாடுங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக பாடணும். ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாக்கா அப்படியே மகிமையான ஒரு ஜெபம் பண்ணணும். 30 வருஷம் ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு பாடல் பாட, ஒரு ஜெபம் பண்ண, ஒரு 1000 பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் ஒரு சாட்சி கொடுக்க, ஒரு பாடல் பாட, ஒரு ஜெபம் பண்ண, அது வேணுங்க, அது வேணும்.
கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் எதையுமே குறிக்காமல் கொடுக்கிறவர். தேவன் எதையுமே சொல்லுங்க, தேவன் எதையுமே, சத்தமாக சொல்லுங்க, தேவன் எதையுமே. ஆனால் மனுஷர்கள் குறைச்சி தாங்க செய்வாங்க. தங்களுக்கு உரியதை மட்டும்தான் நிறைவாக செய்வாங்க. பிறருக்கா இருக்கட்டும் தேவனுக்கா இருக்கட்டும் குறைச்சே தான் செய்வாங்க. அது அவரை போய் சந்திக்கும் போது நமக்கு சங்கட்டமாக இருக்குங்க. இவருக்காடா இந்த கெதி பண்ணிட்டு வந்தோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. இவருக்கா அந்த கெதி பண்ணிட்டு வந்துட்டோம், வேதனைப்படுவாங்க. நான் மட்டும் பாடுறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீர், மணிமுடியாய் சூட்டுகிறீர். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு வேண்டாம். எல்லா காரியத்திலையுமே கற்று வளர்ந்து தேறி சிறப்பட்டு வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் பாடுற அளவுக்கு நம்ம தேறினவெல்லாம் இருக்கணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதி. கவனிங்க பிரதர், தேறினவெல்லாம் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அலை சொல்லுவோமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன், நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும்
விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும். விசுவாசத்தில் அவிசுவாசம் கலந்துருக்குதா, விலகினம் கலந்துருக்குதா, பின்மாற்றம் கலந்துருக்குதா, பயம் கலந்துருக்குதா, விசுவாசத்துக்குள்ளேயே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோமா? இது அப்படியே கொஞ்சம் என்ன செய்யணும்னா சோதித்து பார்க்கணும். அந்த பொண்ணை அக்கினியில் போடும்போது அதில் இருக்கிற அழுக்கு, அதில் இருக்கிற களிம்பு எல்லாம் நீங்கி சுத்த பொண்ணாக மாறும். அக்கினி சுத்த பொண்ணாக மாற்றி கொடுக்கும். அதே போல் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அந்த சோதனை நம்முடைய விசுவாசத்தை நல்லா சுத்தமாக தெளிவாக்கி தரும். தேவனுக்கு மகிமையுண்டார். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த சோதிக்கப்பட்டு சுத்தமான விசுவாசத்திற்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தை நான் ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். என் விசுவாசத்தை பலப்படுத்தும். என் விசுவாசத்தை எனக்குள்ளே நிரந்தரப்படுத்தும். என் விசுவாசத்தை எனக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணும். விசுவாசத்தினால் நான் பலனறிய விசுவாசம் எனக்குள் பலனாக இருக்க கட்டளையிடும் என்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு வேளை சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். லூக்காவின் புத்தகம், லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7 கவனிங்க, 8வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. கொஞ்சம் நல்ல வசனத்தை கவனிங்க. ஆசீர்வாதம் எதில் இருக்குது, எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நான் கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று. இப்போ 100க்கு அதிபதிக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், 100க்கு அதிபதிக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி யூதர்களுடைய மூப்பர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், அவர் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் நான் பாத்திரம் நல்ல, அவரிடத்தில் வர்றதுக்கு என்னை பாத்திரவானா நான் என்னலை, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் ஏங்க சம்முன்னு நல்லா உட்காருங்களேன், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் கீழ்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர்கள் உண்டு. பார்த்தீங்களா? 100க்கு அதிபதியும் கீழ்படுறாரு, அவருடைய சேவகர்களும் கூட்டுப்படுறாங்க. அப்போ ஒருவனை வாவென்றால் போவென்றால் இதை செய்யென்றால் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுவிடத்தில் போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். யூதர்களுடைய மூப்பர்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. தேவனுக்கு மகிமையுண்டார். 9வது வசனத்தில் இயேசு இவைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றான். இந்த 100க்கு அதிபதிக்கிட்ட அந்த விசுவாசத்தை நான் கேட்குறேன், ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்கிறார். எல்லாரும் பாய்தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படின்னா ஆராதிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்கணுங்க. விசுவாசம் இருக்கும். கவனிங்க, ஒரு வேளை சொல்லுவோமா? இந்த சரீரமானது எரிகிற இந்த பல்ப்பு கோப்பனையாக இருக்கு. சரீரம் எரிகிற பல்ப்பு கோப்பனையாக இருக்கு. அந்த பல்ப்பு எரிய வரைக்கும் எரியும், ஃபீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எரியாது. இது உயிர் இருக்க வரைக்கும் வாழும், உயிர் போயிட்டா வாழாது. அது ஃபீஸ் ஆகிரும், இதுவும் ஃபீஸ் ஆகிரும். ஆனால் நம்ம விசுவாசம் மரித்தாலும் நம்மளை பிழைக்க செய்யும்,
நம்ம விசுவாசம் தேவனிடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். என்னுடைய ஆத்மா சரீர வாழ்க்கை பூர்ணமாய் வாழ்ந்து முடிவடையும். என்னுடைய ஆத்மா தெய்வத்தோடு போய் அவர் ஸ்தானத்தில் வாழும். அதுக்கு நான் செய்ய வேண்டியது இந்த ஒரே ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு, சத்தமாக சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. அதை செய்யணுங்க, அதை செய்யணும். நம்மளை விட்டு போன வருஷங்கள் நமக்கு நல்லா தெரியும், மீதி வருஷங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. இருக்கிற வருஷத்தையாவது உருப்படியாக நம்ம பயன்படுத்தணுங்க. அல்லேலூயா. இருக்கிற வருஷத்தையாவது என்ன செய்யணும்? பூரணமாக பயன்படுத்தணுங்க. 55 வருஷங்கள் நான் ஆண்டவருடைய பிரசங்கத்தை பண்ணிருக்கேன்னு சொன்னால் எவ்வளவு ஜனங்கள் கேட்டிருப்பாங்கன்னு யோசிங்க. சும்மா உலகத்தில் வந்து அற்பமான பிறவி உலகத்தில் அற்பமான பிறவி பிறந்தாலும் பரலோகத்தில் மகிமையான முடிவு நமக்கு உண்டாகணுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேமாடு. லூக்கா 18:8 கடைசி வரியில், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எல்லாம் உலகத்தில் இருக்குங்க. இயேசுனார் வரும்போது எல்லாமே உலகத்தில் இருக்குங்க. சில சகோதரிகளுக்குள்ள விசுவாசம் இருக்காது, சில சகோதரிகளுக்குள்ள வந்து என்ன செய்யுது? விசுவாசம் இருக்காது. காரணம் என்னன்னா, சொன்னால் கேட்கல, சொன்னால் செய்யலை, சொன்னால் வரலை, சொன்னால் போகலைன்னா விசுவாசம் இருக்காதுங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது. ஏன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலைன்னா, அந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமா, அன்புக்குரிய குடும்பமா, கனத்துக்குரிய குடும்பமா, ஐக்கியத்துக்குரிய குடும்பமா, சொன்னால் கேட்குற குடும்பமா, ஒருவர் கனம் பண்ணுகிற குடும்பமாக இருக்கணுங்க. இன்னைக்கு சில குடும்பத்தில் தாய் சொன்னால் மகன் கேட்கறது கிடையாது, தகப்பன் சொன்னால் மகன் கேட்கறது கிடையாது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. கேட்கறது கிடையாதுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, 4 பையன் 2 பெண் குழந்தை, தாய் தகப்பன் இருப்பாங்க. 4 பேரும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல தூங்குவாங்க. ஆனால் 4 பேருக்கும் ஒரே அன்பு கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஒருத்தன் பார்த்து பேசுறது கிடையாது. அது இல்லைங்க. அதெல்லாம் ஆராதனை மட்டும் செய்வாங்க, ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வாங்க. ஆராதனை மட்டும் செய்வாங்க, சத்தியத்தை கை கொண்டு வாழ மாட்டாங்க. ஆராதனை மட்டும் செய்வாங்க, ஒருவர் கனம் பண்ண மாட்டாங்க. ஆராதனை செய்வாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் என்ன செய்ய அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி. அப்படி இருக்காதுங்க, அப்படி இருக்காது. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு சகோதரன் உடல்நலம் சரியில்லைன்னா அந்த சகோதரனை போய் பார்க்கணும். நம்ம சபையில் ஒரு சகோதரி உடல்நலம் சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மால் இயன்றதை ஏதாவது செய்து அந்த கிறக்கத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு, அந்த நோய்க்கு, அந்த வேதனைக்கு, அந்த இல்லாமைக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். நாம ஏதாவது ஒன்று, அதுதாங்க அன்பு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படி போன உடனே, என்ன சிஸ்டர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம், என் பிரதர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம், தைரியமாக இருங்க பிரதர், நம்பிக்கையாக இருங்க பிரதர், விசுவாசமாக இருங்க பிரதர், ஜெபம் பண்ணணும் பிரதர், சுகந்தருவார் பிரதர், போயிட்டு வரட்டுமா பிரதர்? என்னங்க அன்பு? என்ன அன்பு? சிரிக்கிறதுனால உண்டாகுமா அன்பு? எழுதி காட்டுற அந்த எழுத்துனால உண்டாகுமா அன்பு? சும்மா போயிட்டு சும்மா வர்றதுனால உண்டாகுமா அன்பு? கிரிகல்லாத விசுவாசம், கிரிகல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது. செத்ததுங்க. அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு ஆள் சொல்லுவோமா, ஏதாவது ஒன்று செய்யணும். நம்மளால் முடிஞ்சுன்னா ஒரு பாலை வாங்கி கொடுக்கணும், முடியலன்னா ஒரு பால்டாயில் ஒரு டம்ளரை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக போங்க பிரதர்னாலும் சொல்லணும். எதுவுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனங்க? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அது அன்புங்க. ஒரு சின்ன குழந்தை ஃபோன் அடித்தாலும் எடுத்து என்னப்பா அப்படிமா, அப்பா வேலைக்கு போயிட்டாருங்கய்யா
அம்மா வயிற்று வலிக்குன்னு சொல்லி புரண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயா ஐயா வர்றீங்களா ஐயா? ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறப்பா. எல்லாரும் பாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்றோம். பிசாசின் அன்பு இல்லைங்க, மனுஷனுடைய அன்பு இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பெல்லாம் தேவனுடைய அன்பு இருக்குதுங்க. அது மகிமையான அன்பு, இரக்கமுள்ள அன்பு, நற்கிரிகளை செய்கிற அன்பு, அரவணைக்கிற அன்பு, ஆறுதல் சொல்கிற அன்பு, தேற்றுகிற அன்பு, உயிர்ப்பிக்கிற அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அன்பு கூறணும், அன்பு கூறணும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு சில சகோதர சகோதரிகள் பார்த்தா நான் தான் பிரியாணி, ஏரியாவிலே நான் தான் ஹீரோ, மற்றதெல்லாம் ஜீரோ. பிரயோஜனப்படாதுங்க. மனுஷனுடைய பலன் வேலை செய்ய சம்பாதிக்க சாப்பிட, மனுஷனுடைய பலன் வேலை செய்ய சம்பாதிக்க சாப்பிட மட்டும்தாங்க உதவும். தேவனுடைய அன்பு சகலத்துக்கும் உதவுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அன்பு கூறணும், அன்பு கூறணும். என்னில விசுவாசம் இருக்குதான்னு பார்க்கணும். என்னில, எல்லாரும் சொல்லுங்க, என்னில விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? அதுதாங்க முக்கியம். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பாங்க. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, எல்லாருமே சொல்லுங்க, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில், அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் மனுஷகுமாரன் வரும்போது என்னிலே விசுவாசத்தை காண்பாரோ? யாரில்? என்னிலங்க, என்னில, என் மகன்ல மகள்ல விசுவாசத்தை காண்பாரா? நான் குடும்பம், என் கையில் 2 குடும்பம்